ஃபேமிலி படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் மே 1 ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து என்ன பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. அதாவது இந்த படத்தோடைய டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து மிக சூப்பரா இருக்கு. படத்தோட ஸ்டில்ஸும் சாங்ஸும் நல்ல வைபை கொடுக்குது. ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து என்ன பண்றாங்க, அந்த கதைக்குள்ள அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது, நிறைய ஃபன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபன்னுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஃபன் உள்ள இருக்கு. சசிகுமார் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டுக்குள்ள வராரு. இது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். சிம்ரன் வேற இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு சிம்ரன் வந்து ஒரு படத்தின் நாயகியாக நடிக்கிறாங்க. யோகி பாபு காமெடிக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அவர் வந்தாலே ஸ்கிரீன்ல சிரிப்பு வரும். பாட்டு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாலுமே ஒரு ஒரு தரமான ஃபேமிலிக்குள்ள நடக்கிற அந்த ஃபேமிலி டூரிசம் தான் வந்து இந்த படத்தோட கதையா இருக்கு. மையக்கருவா இருக்கும். அந்த மையக்கருக்குள்ள அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்க டூர் போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்து ஒரு கதை அம்சமா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு அழுத்தமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாக்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு. மே 1 லீவு, மே ஃபுல்லா லீவு. அதனால படத்தை பார்க்க ரசிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. கருத்து மட்டும் கரெக்டா வச்சுட்டாங்க அப்படின்னா, கரெக்டான பாயிண்டா இருந்துச்சுன்னா அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறும். சிம்ரனுக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கணும், சசிகுமாருக்கும் கம்பேக் படமாக இருக்கணும். வாழ்த்துக்கள். மே 1 பார்ப்போம்.